இப்போ நம்ம வந்து ஆசிட் சிலரி எடுத்திருக்கோம். அடுத்து இது வந்து காஸ்டிக் சோடா லை. இதை வந்து நம்ம இப்போ வந்து அந்த ஆசிட் சிலரியில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஊற்றிட்டோம், அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஆசிட் சிலரியோட காஸ்டிக் சோடா சேரும்போது ஒரு வெண்மையான ஒரு கலர் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து அதனுடைய பயன்பாடு நல்லா இருக்கும். நம்ம வந்து இந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட் ஆகட்டும் அல்லது டிஷ்வாஷ் ஆகட்டும், இதுக்கெல்லாம் வந்து நம்ம இப்படி வந்து ஆசிட் சிலரியோட காஸ்டிக் சோடாவை முதல்ல கலந்து வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ண பின்னாடி தான் வந்து தண்ணி ஆட் பண்ணணும். அதுதான் சரியான முறை. அது இல்லாமல் முதல்ல தண்ணியை ஊற்றிக்கிட்டு, வாளியில் நிறைய தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் காஸ்டிக் சோடாவையும் வந்து ஆசிட் சிலரையும் வந்து மிக்ஸ் பண்ணுறது வந்து அவ்வளோக்கா வந்து அது ஒரு சரியான முறை இல்லை. இந்த வகையில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஆசிட் சிலரையும் காஸ்டிக் சோடாவையும் நம்ம மிக்ஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி வந்து நம்ம சூடெல்லாம் இதோட சூடு வரும், சூடாயிரும். இந்த கலவை வந்து இந்த ஆசிட் சிலரியோட நம்ம காஸ்டிக் சோடாவை சேர்த்தும் போது அது கொஞ்சம் ஹீட்டான மாறிடும், ஹீட் ஆகிரும். அப்போ அந்த ஹீட்டு வந்து தணிஞ்ச பின்னாடி தான் நம்ம தண்ணியை வந்து அதில் ஆட் பண்ணணும். அது இல்லை முதல்ல தண்ணியை ஊற்றிக்கிட்டு இது காஸ்டிக் சோடா போட்டு கலக்கிறது, அப்புறம் ஆசிட் சிலரி ஊற்றி கலக்கிறதுல அது ஒரு சரியான முறை கிடையாது. ஒரு டெமோ வீடியோ அப்படிங்கிறதுனால நான் வந்து தண்ணியை கொஞ்சம் கூடுதலாக குறைச்சலாக ஆட் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் கெட்டியான ஒரு பதார்த்தமாக கெட்டியாக வந்து உங்களுக்கு வந்து இந்த கலவை வந்து இது இருக்குது. இந்த மாதிரி கெட்டியாக வரக்கூடாது. உங்களுக்கு நான் காமிக்கிறதுக்காக நான் தண்ணி கம்மியாக ஊற்றினேன். 250 கிராம் காஸ்டிக் சோடாவை 1 கிலோ தண்ணியில் மிக்ஸ் பண்ணி லை பண்ணணும். இந்த காஸ்டிக் சோடா லையை 1.5 கிலோ சிலரியில் ஆட் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த கலவை வந்து இப்போ நான் கலக்கிட்டு இருக்கேன். இந்த கலவை வந்து கொஞ்சம் எப்படி சொன்னால் கொஞ்சம் தண்ணி மாதிரி, இவ்வளவு நான் கலக்கின இந்த டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக வரும். கொஞ்சம் வந்து லூஸாக ஒரு தண்ணி மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறதா. நான் இப்போ கலக்கினது வந்து கெட்டியாக இருந்துச்சு, அதை விட கொஞ்சம் தண்ணி மாதிரி வரும். பட் இப்படி கலக்கலாம். இப்படி கலக்கிறது அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் கரையாது. 1 நாள்லேருந்து 2 நாள் ஆகும் ஃபுல்லாக கரைஞ்சி முடிய. அதை கட்டியாக நிற்கும். இந்த மாதிரி நான் கெட்டியாக கலக்கின அந்த மாதிரி கலந்தான். நான் இப்போ சொன்ன ஃபார்முலாவில் இந்த 1 கிலோ காஸ்டிக் சோடா லையை வந்து 1.5 கிலோ சிலரியில் கலக்கும்போது இந்த ப்ராப்ளம் வராது. உங்களுக்கு உடனே வந்து தண்ணியில் மிக்ஸ் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி திப்பி நான் காட்டிகிட்டு இருக்க வீடியோவில் அந்த மாதிரி கொஞ்சம் திப்பியாக இருக்கும். இது வந்து நம்ம அடிக்கடி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். ஒரு 24 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் ஆகும் இது கரையிறதுக்கு. இது கரைஞ்சி வர்றது லேட் ஆகும். அதனால் வந்து நம்ம காஸ்டிக் சோடா லை பண்ணும்போது முதல்லையே வந்து கொஞ்சம் கூடுதலாக தண்ணி கலந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து நம்ம அடுத்து இந்த சூடு அடங்கின பின்னாடி மீதி தண்ணியை நம்ம ஊற்றி கலக்கும்போது, இந்த கலவையில் வந்து மீதி தண்ணி ஊற்றி கலக்கும்போது வந்து ஈஸியாக கலந்துடும். இல்லைன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அது லேட் ஆகும். அடுத்ததாக நம்ம ஒரு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இல்லை பேக்கிங் சோடாவை கொஞ்சம் காடு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட பேக்கிங் சோடாவை போட்டுக்கலாம். பேக்கிங் சோடாவை போட்டிருக்கோம். இந்த பேக்கிங் சோடாவை இப்போ தண்ணியை ஊற்றி கலந்துக்கலாம்.
பேக்கிங் சோடாவை தண்ணி ஊற்றி கலந்துருக்கோம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோட இப்போ வந்து சிட்ரிக் ஆசிடை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த கலவையில். இப்போ இதையும் வந்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம வந்து இந்த ஆசிட் செலரியும் காஸ்டிக் சோடா மிக்ஸையும் எப்படி நம்ம வந்து pH லெவல் பார்க்கணுமோ அதே மாதிரி இந்த சிட்ரிக் ஆசிடுக்கும் பேக்கிங் சோடாவுக்கும் நம்ம வந்து pH லெவல் பார்க்கணும். வந்து இது சோடா பேக்கிங் சோடா வந்து காரத்தன்மை கொண்டது, சிட்ரிக் ஆசிட் வந்து அமிலத்தன்மை கொண்டது. இது வந்து நம்ம இந்த இதையும் சரியான முறையில் நம்ம ஆட் பண்ணணும். இது வந்து pH லெவலை வந்து சரி பார்க்கணும். இப்போ நம்ம தனித்தனியாக வந்து கலந்துக்கிட்டோம். ஆசிட் செலரி காஸ்டிக் சோடா மிக்ஸு தனியாக கலந்துருக்கோம். பேக்கிங் சோடாவையும் சிட்ரிக் ஆசிடையும் தனியாக கலந்துருக்கோம். நம்ம இப்படி இல்லாமல் நம்ம மொத்தமாக எல்லாம் ஒரே வாயில் தண்ணியை ஊற்றி ஆசிட் செலரி ஊற்றுறது, காஸ்டிக் சோடா ஊற்றுறது, சிட்ரிக் ஆசிடை போடுறது, பேக்கிங் சோடா போடுறது, அது வந்து அது ஒரு சரியான முறையாக இருக்காது. இப்படி வந்து தனித்தனியாக கலந்து வச்சுட்டு கலக்கிறத ஒரு சரியான முறை. இப்போ இதில் ஊற்றினோடனே நம்ம இந்த கலவை ஊற்றினோடனே நல்லா பொங்கி வரும். நுரையோடு அதிகமாக நல்லா பொங்கி வரும். நம்ம இந்த பவுல் இதுக்கு பத்தாது அப்படிங்கிறதுனால வந்து இது பொங்கி வருது, நுரையோடு பொங்கி வருது அப்படிங்கிறனால நமக்கு இந்த பவுல் பத்தாது அப்படிங்கிறதுனால வந்து நம்ம வேறு பவுலில் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இன்னுமே வந்து பவுல் பத்தலாம், மீண்டும் பொங்கி வருது. அதனால் இன்னொரு பவுலில் கூட கொஞ்சமாக மாற்றிக்கலாம். இந்த பேக்கிங் சோடா ஆனது வந்து உங்களுக்கு உப்பு தண்ணியிலையும் வந்து சரியான முறையில் செயல்படும். உப்பு தண்ணியாக இருக்கிறதுல நீங்கள் துவைச்சாலுமே வந்து இந்த ஒரு நல்ல ஒரு நுரை வளத்தை கொடுக்கும். பேக்கிங் சோடா ஆனது வந்து உப்பு தண்ணியை வந்து நல்ல தண்ணியாக மாற்றும். பேக்கிங் சோடா அப்படின்னா நம்ம சமையலுக்கு உபயோகிக்கிற ஒரு சோடா தான். அதே சோடா பேக்கிங் சோடா, அந்த சோடா தான் நம்ம வந்து இந்த கலவையில் சேர்த்துருக்கோம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து எஸ்எல்இயை சேர்த்துக்கிட்டோம். இப்போ அந்த கலவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து யூரியாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் கலர் சேர்த்துக்கலாம். நான் பச்சை கலரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ப்ளூ கலர் ஆட் பண்ணிக்கிங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் கலரு. இப்படி கலர் பவுடராக போடுறத விட இந்த கலர் பவுடரை வந்து தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி லிக்விட் ஆக்கி ஊற்றணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து அளவு கொஞ்சம் நல்லா தெரியும்.
இப்படி பவுடராக போடும்போது வந்து அதிகமாக உள்ளே விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால வந்து லிக்விடாக அதை மாற்றி போடுறது நல்லது. அடுத்ததாக நம்ம பெர்ஃப்யூம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெர்ஃப்யூமை ஆட் பண்ணிட்டோம். இதையும் நம்ம நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது. இந்த கலவையில் முன்பு இருந்ததை விட இப்போ நல்லா டிரான்ஸ்பரண்ட் வருது பாருங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், பார்க்கும்போதே தெரியும் டிரான்ஸ்பரண்ட் எப்படி வந்துருக்குதுன்னு. பாருங்க, அதாவது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக இது நல்லா டிரான்ஸ்பரண்ட் வந்துடும். இப்போ நான் பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்துருக்கிறேன். இப்போ டிரான்ஸ்பரண்ட் நல்லா வந்துருந்துச்சு. இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஆன பின்னாடி 2-3 மணி நேரம் விட்டீங்க அப்படின்னா நல்லாவே அந்த நுரையெல்லாம் அடங்கின பின்னாடி நல்லாவே டிரான்ஸ்பரண்ட் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.